நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ மரச்சரிவே பானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமென்றோ நானும் ஓர் கனவும் இந்த ஞாலமும் பொய்தானும் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ சின்னஞ்சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னல் சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. மலேசிய பாரதி தமிழ் மன்றம்
கற்றறிந்த சான்றோர்களால் 2015ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமைக்கப்பெற்றது. ஜொகூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள் ஒத்த கருத்துடைய தம் நண்பர்களிடையே கலந்துரையாடி எடுத்த முடிவே இம்மன்றம் தோன்ற அடிப்படையாய் அமைந்தது. அக்குழுவில் பல துறைகளில் மிளிர்ந்த சான்றோர்கள் மன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஊடகத்துறையின் பிதாமகன் அமரர் மா துரைராஜ், நயனமாசிரியர் அமரர் ஆதி ராஜகுமாரன், மலேசிய வானொலி மின்னல் பண்பலையின் தலைவர் பார்த்தசாரதி, மலேசியாவின் திரைப்படம் நாடகத்துறையின் இயக்குனர் கா விஜயசிங்கம், மலேசிய வானொலி இந்திய துறையை சேர்ந்த அமரர் மைதீர் சுல்தான், வி ஆறுமுகம், முனைவர் ராமச்சந்திரன், அசன்கனி ஞானசைமன், பொதுநல போராளி சீரியநாதன், முத்தமிழ் படிப்பகத்தின் முதல் பெண் உறுப்பினர் செந்தூல் திருமதி மு சாந்தகுமாரி, முன்னாள் ஆசிரியர் பெருமக்களான கோசுகி தமிழ்மாறன், ஆசிரியர் மணி இரா மாணிக்கம், தூக்கோ குரு திருமதி தனலட்சுமி, தூக்கோ குரு முனைவர் க கன்னியப்பன், தூக்கோ குரு ரே ஹரிகிருஷ்ணன், ஆசிரியர் பென்தோங் பே சண்முகம் போன்றோர் தோளோடு தோளாக நின்று மன்றத்தை தாங்கி வருகின்றனர். மன்றம் பல அரிய நோக்கங்களுக்காக அமைக்கப்பெற்றது. ஆண்டுதோறும் பாரதியாரின் பிறந்த நாளை தலை சிறந்த தமிழ்நாடு உள்ளூர் ஆளுமைகளை உரையாற்றச் செய்து விழா எடுத்தோம். இவ்வாண்டு முதல் பாரதியாரின் பிறந்த நாளை முத்தமிழ் விழாவாக இயல் இசை நாடகம் வெளியிட நடத்த திருவுள்ளம் கொண்டுள்ளோம். கோலாலம்பூர் மாநிலத்தில் அமைந்துள்ள 15 தமிழ் பள்ளிகளில் பயிலும் தமிழ் மாணவர்களிடையே பாரதியாரை அறிமுகம் செய்யும் வகையில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பரதநாட்டிய போட்டி, நாடக போட்டி, ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி, பாடல் திறன் போட்டி என முத்தமிழான இயல் இசை நாடகம் போன்ற கூறுகளை கொண்ட போட்டிகளை நடத்தி வருகிறது. வெற்றி பெறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் கணிசமான ரொக்க பரிசுகளையும் வழங்கி வருகிறது. இந்நிகழ்ச்சி மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து சிறப்பித்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சியின் வழி மாணவர்கள் பாரதியாரை அறிந்து கொள்கின்றனர். தமிழ் மொழி, தமிழர்களின் மாண்பு, நமது தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்தி மலேசிய பாரதி தமிழ் மன்றம் அரும் பணியாற்றி வருகிறது. மலேசிய பாரதி தமிழ் மன்றத்தை தோற்றுவித்ததற்கு தலையாய நோக்கங்களில் ஒன்று, நம் நாட்டில் சமுதாய மேன்மைக்கு அரும் பாடுபட்ட சான்றோர்களின் வரலாற்றை பதிவு செய்து அவர்களின் உழைப்பினையும் அறப்பணியினையும் தொகுத்து நூலாக்கி அடுத்த தலைமுறையினரிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாகும். அந்த வகையில் நம் மூதாதையர் கடந்த காலங்களில் இந்நாட்டு அரசில் பணியாற்றியதையும் அவர்களின் துறை சார்ந்த அனுபவங்களையும் அன்னார்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களை உரையாற்றச் செய்து பதிவு செய்துள்ளோம். அவர்களின் உழைப்பு நம் இளைய தலைமுறையினர் அறிந்திட அவர்களின் அரும் பணிகளை வரலாற்று பதிவாக்கும் நோக்கில் நமது மன்றம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை அழைத்து அவர்களுக்கு மாலை மரியாதையை நல்கி உரையாற்றச் செய்து அனுபவங்களை தொகுத்து ஒரு நூலாக்கி வருகிறது. ஒவ்வொரு மாதம் இறுதி வாரத்தில் முத்தமிழ் சான்றோர் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதுவரை 45 சான்றோர்களுக்கு விழா எடுத்துள்ளது. அதில் 37 சான்றோர்களின் வரலாற்றை 2 தொகுதிகளாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. மன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு துணையாக நின்று ஆக்கமும் ஊக்கமும் வற்றாத ஆதரவும் நல்கும் மன்றத்தின் புரவலர்களையும் மதியுரைஞர்களையும் இங்கு குறிப்பிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்புமிகு டத்தோ பா சகாதேவன் அவர்கள், மதிப்புமிகு டான் ஸ்ரீ டத்தோ ரெனா துரைசிங்கம் அவர்கள், மதிப்புமிகு டத்தோ ஆ சோதிநாதன் ஐயா அவர்கள், மதிப்புமிகு டத்தோ டாக்டர் நா ஞானபாஸ்கரன் அவர்கள், அண்மை காலத்தில் நம்முடன் சுங்கை சிப்போட் வழக்கறிஞர் ஆமுசு பே விவேகானந்தன் இணைந்துள்ளார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க பாரதியின் புகழ். பாரதியார் தமிழ் இலக்கிய உலகில் தனிச்சிறப்பு பெற்று திகழும் மகாகவி. பழம்போக்குகளைச் சாடி புதிய போக்குகளுக்கு வழியமைத்து தந்த புதுமை கவிஞர். இவர் தமிழகத்தின் எட்டயபுரத்தில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் பிறந்தார். எட்டயபுரத்தில் தொடக்க கல்வியை கற்ற இவர் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம், இந்தி போன்ற பன்மொழிகள் தேர்ந்த பெரும் புலவராய் திகழ்ந்தார். இளமையிலேயே இவரிடம் கவி பாடும் திரு வந்தமைந்தது. 11ஆம் வயதிலேயே எட்டயபுரம் அரசவை புலவர்கள் இவரின் புலமையை சோதித்து வியந்து இவருக்கு கலைமகன் என்று பொருள்படும் பாரதி பட்டம் வழங்கினர்.
அந்த புலவர் அவையில் இவருக்கும் இடம் கிடைத்தது. சுப்பிரமணியம் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் பின்னாளில் பாரதி என்றே அழைக்கப்பட்டார். மக்களுக்கு விளங்கும் வண்ணம் பாடிய பாரதியாரின் கவிதைகளுக்கு சமுதாயத்தில் பெரும் வரவேற்பு கிட்டியது மட்டுமல்லாமல் சுதந்திர கனவை மக்களிடையே எழுப்பி போராட்ட உணர்வுக்கு வலிமை சேர்த்தது. இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயரை வெளியேற்ற வேண்டுமென்று கடும் போர் புரிந்து கொண்டிருந்த மக்களுக்கு பாரதியாரின் கவிதைகள் போர்க்கருவிகள் போன்று விளங்கி வலிமை சேர்த்தன. வந்தே மாதரம் என்று இவர் மொழிபெயர்த்த பாட்டு இந்தியா முழுதும் எதிரொலித்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று குரல் எழுப்பினார். இவர் பொறுப்பாசிரியராய் இருந்த இந்தியா என்ற இதழில் ஆங்கிலேயரை எதிர்த்து எழுதினார். வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துக்கு வலிமை சேர்த்தார். அதனால் ஆங்கிலேயர் இவரை கைது செய்ய முற்பட்டனர். அதனால் பிரெஞ்சுக்காரர் ஆட்சியில் இருந்த புதுச்சேரிக்கு போய் அங்கிருந்தபடியே வெள்ளையரை எதிர்த்தார். இவர் பாடிய கவிதை இந்திய சுதந்திர போரில் தமிழ்நாட்டிற்கு தனி இடம் பெற்று தந்தது. பாரதி தேசிய கவிஞராய் போற்றப்பட்டார். பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்தபோது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடன் தொடர்பு கொண்டிருந்தார். அதனால் அவரும் எழுச்சி பெற்றார். பாரதியின் பேராற்றலை நன்கு உணர்ந்தார். பாரதியாரின் கவிதைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள் நாணும் வண்ணம் பாரதியார் உலகக் கவி என்று முழக்கமிட்டார். இதில் எந்த ஐயமும் இல்லை. சாதி மதங்கடந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றார். பாரதியின் மாந்த நேயத்துக்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு வீறு நடைபோட்ட பாரதி தம் 39ஆம் வயதிலேயே 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் உலக வாழ்வு நீத்துவிட்டு புகழ் உடம்பெய்தினார். தமிழுக்கு அவர் தந்த செல்வங்கள் மிகுதி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். அவர் தந்த கண்ணன் பாட்டுக்கு நிகர் உண்டா? குயில் பாட்டு போல் யார் எழுத முடியும்? அவர் கவிதைகள் நம் மலேசிய கல்வி உலகிலும் இலக்கிய கழகங்களிலும் மக்களிடையேயும் இடம்பெற்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாரதியார் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மகாகவி என்றென்றும் வாழ்வார். பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கரை எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மகாகவி பாரதியார் அவரை பற்றியான ஒரு காணொளி. கணீர் என்று அந்த குரலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நம்முடைய பார்த்த சாரதி அவருடைய குரல்தான் அது. அவருக்கு நம்முடைய நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பணியை போல நன்னிய நின்முனிங்கு நசித்திரல் வேண்டும் அன்னாய். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கை வசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். மலேசிய பாரதி தமிழ் மன்றமும் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையும் இணைந்து தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற ஒத்துழைப்போடு நடத்தும் மகாகவி பாரதியாரின் 142வது பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில் முதல் அங்கமாக குத்து விளக்கேற்றி நாம் நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்கவிருக்கின்றோம். அந்த வகையில் திருமதி ராமன் லட்சுமி அவர்களையும் திருமதி சாந்தகுமாரி தியாகராஜன் அவர்களையும் கம்பம் பண்டான் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பவேணி தானப்பன், கின்றாரா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் விமலா வீரப்பன், ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளி துணை தலைமை ஆசிரியர் வாணி ஸ்ரீபதி ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம்.
அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து பாப்பா பாவலர் முரசு நெடுமாறன் கற்பனையில் மலர்ந்த தமிழ் வாழ்த்து இங்கே இடம்பெறுகிறது. அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். தாய் கொடுத்த பாலில் கலந்து தாயாய் செந்தமிழே என்றோ தோன்றி இந்நாள் வரையில் ஏற்றம் கிடைக்கும் ஒளிச்சுடரே புது புது ஆக்கம் புனைந்திட மண்ணில் பூத்து குலுங்கி மேலோங்க வழிவகை காட்டும் வல்லமை கொண்ட கண்ட தமிழே வாழியவே அறப்பொருள் இன்பம் அகம்புறம் இன்னும் அறிவியல் கலைகளின் திறமெல்லாம் செறிவொடு செல்வம் பேராய் விளக்கும் செம்மொழி திருவே வாழியவே செம்மொழி திருவே வாழியவே. விடுதலை கூடி மகிழ்ந்திடவே கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோ குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே சாசனீத பத மாத மக சாசனீத பத மாத மக மாம மக மதார மத சொல் கடங்காவே பரசக்தி சுரத்தனங்கள் எல்லாம் வல்லமை கந்திடுவார் பரசக்தி வாழி என்னை துதிப்போ சொல்லு கடங்காவே பரசக்தி சுரத்தனங்கள் எல்லாம் வல்லமை கந்திடுவார் பரசக்தி வாழி என்று துதிப்போ நினித மக மத மகரி மக மத மத நித நிரி நிரி மக மகரி சத நிரி ச நினித மக மத மகரி மக மத மத நித நிரி நிரி மக மகரி சத நிரி ச வெற்றி வடிவேலன் அவன் இரு
கண்கவர் நடனத்தை வழங்கிய ஸ்ரீ ரங்கநாதர் பரதாலய மாணவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து இடம்பெறுவது வரவேற்புரை. இதனை வழங்க மலேசிய பாரதி மன்றத்தின் துணைத் தலைவர் திரு பார்த்தசாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். மலேசிய பாரதி தமிழ் மன்றத்துடன் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையும் இணைந்து சிலாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்ற ஒத்துழைப்போடு நடத்தப்படும் 142வது ஆண்டு பாரதியார் விழாவுக்கு வருகை அளித்து சிறப்பு சேர்த்திருக்கும் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் நிர்வாக இயக்குனர் கொடை நெஞ்சர் பொன்மனச் செம்மல் டத்தோபா சகாதேவன் அவர்களே, மலேசிய இந்து சங்கத்தின் மேனாள் தலைவர் டத்தோ வைத்தியலிங்கம் அவர்களே, நமது தாய் கோயிலான கோலாலம்பூர் மகாமாரியம்மன் திருக்கோயிலின் மேனாள் தலைவர், நேதாஜி மையத்தின் செயலாளர், சமூக ஆர்வலர், வரலாற்று நாயகர் ஐயா சுப நாராயணசாமி அவர்களே, ஜொகூர் மாநில தமிழ் பள்ளிகளின் மேனாள் அமைப்பாளர், திருக்குறள் ஆசான் ஆர் சிதம்பரனார் அவர்களே, பாரதியாரின் முத்தமிழ் விழாவுக்கு இணை ஆதரவு வழங்கி பல ஏற்பாடுகளும் செய்து ஊக்குவித்து வரும் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர், இவ்விழாவின் இணைத் தலைவர் முனைவர் டாக்டர் கோவி சிவபாலன் அவர்களே, மலேசிய பாரதி தமிழ் மன்றத்தின் தலைவர், ஜொகூர் மாநில தமிழ் பள்ளிகளின் மேனாள் அமைப்பாளர் ஆர் தியாகராஜன் அவர்களே, அவர்தம் துணைவியார் சாந்தகுமாரி அவர்களே, சிலாங்கூர் தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் எஸ் பாண்டியன் அவர்களே, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க மேனாள் தலைவர் ஞானசைமன் அவர்களே, மைஸ்கில் அறவாரியத்தின் நாடக மணிகளே, மாணவர்களே, மலேசிய சிவாஜி கணேசன் கலைமன்றத்தின் இடைக்கால தலைவர் பத்மநாதன் அவர்களே, நாடகமணிகளே, பாரதியார் விழாவில் தமிழ்ப்பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை வழங்குவதற்கு இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் அவ்வப்போது சந்திப்பு கூட்டங்களுக்கு தன்னுடைய பள்ளியிலேயே பல ஏற்பாடுகளையும் செய்து தந்த ஷா அலாம் பவாசான் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜான்சன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு படைப்புகளை படைப்பதற்கு உதவி செய்த கம்பம் பாண்டான் தமிழ் பள்ளி, ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளி, காஜாங் தமிழ் பள்ளி, சென்தோசா தமிழ் பள்ளி, பெட்டாலிங் ஜெயா விவேகானந்தா தமிழ் பள்ளி, பூச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளி, பெஸ்தாரி ஜெயா தமிழ் பள்ளி, துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி, சுங்கே ரங்கம் தமிழ் பள்ளி, பிஜேஎஸ் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களே, பொறுப்பாசிரியர்களே, மாணவமணிகளே, விழா படைப்புகளில் பங்கேற்கும் மாணவமணிகளே, பல்கலைக்கழக மாணவர்களே, இவர்களோடு சித்த மருத்துவ ஆசான், மலேசிய சிலம்பக் கழகத்தின் தலைவர், மேனாள் தலைமை ஆசிரியர் துக்க குரு டாக்டர் கன்னியப்பன் அவர்களே, ஆசிரியர் பயிற்சி கழகம், மலாயா பல்கலைக்கழக மொழியியல் புலத்தின் முன்னாள் மூத்த விரிவுரையாளர், தமிழ் ஆசான் மன்னன் மருதை அவர்களே, பெட்டாலிங் ஜெயா கிராண்ட் சிட்டி உணவகத்தின் உரிமையாளர் திரு சங்காப்பிள்ளை அவர்களே, ஓவியர் லேனா அவர்களே, முத்தமிழ் படிப்பகத்தின் தலைவர் நமது மன்றத்தின் செயலாளர் பே ராமன் அவர்களே, பாரதி மன்றத்தின் துணைத் தலைவர் ஆசிரியர் கவிஞர் நா பச்சைபாலன் அவர்களே, பொருளாளர் கவிஞர் ஷாலாம் தமிழர் சங்க தலைவர் மு சீரியநாதன் அவர்களே,
பாரதி மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர்களே, நமது பாரதி மன்றத்தின் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பிரமுகர்களே, தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, கல்விமான்களே, இயக்கத் தலைவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஊடக அன்பர்களே, பள்ளி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது மன்றத்தின் சார்பில் எங்களது உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சுப்பிரமணிய பாரதியார் தீர்க்க தரிசனமிக்க தனது கவி ஆற்றலால் 142 ஆண்டுகளுக்கு முன்பே நம் சமுதாயத்துக்கும் தனிமனித முன்னேற்றத்துக்கும் நாட்டு விடுதலைக்குமான உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தினார். அந்த எழுச்சி அலை என்றென்றும் நம் சமுதாயத்தில் நிலைபெறச் செய்வது நமது அனைவரது கடமையாகும். 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்ற நம் மன்றம் இதனையே தன் கொள்கையாக கடைப்பிடித்து வருகிறது. நம் நாட்டில் முத்தமிழ் எழுச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திட்ட பலரின் சாதனைகளை ஆவணப்படுத்தியுள்ளோம். அதற்கு சான்றாக 2 தொகுதிகளை கொண்ட மலேசிய முத்தமிழ் சான்றோர்கள் என்ற நூல் வெளியிடப்பட்டது நீங்கள் அறிந்ததே. மேலும் நமது மன்றம் பாரதியாரின் நினைவு நாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றது. அதே போன்று இம்முறையும் பாரதியாரின் பிறந்தநாள் விழாவை மேலும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் 10க்கும் மேலான தமிழ் பள்ளிகள் மற்றும் தமிழ் சார்ந்த இயக்கங்களுடன் இணை சேர்ந்து நடத்தப்படுகின்றது. இந்த அழைப்புக்கு குறிப்பாக தமிழ் பள்ளிகளிடமிருந்து பேராதரவு கிடைத்து வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் லோட்டஸ் குழுமத்தின் தான் ஸ்ரீ ரேனா துரைசிங்கம் அவர்கள், தேசிய நிலந்தை கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் தத்தோபா சகாதேவன் அவர்கள், கிள்ளான் இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் இளவரசு முரசு நெடுமாறன் ஆகியோரின் ஆதரவும் பொருளுதவியும் நமக்கு பெரும் ஊக்குவிப்பாக அமைந்து வருகின்றது என்று இங்கே குறிப்பிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய இந்த ஆதரவு வரும் காலங்களிலும் தொடரும் என எதிர்பார்க்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று நன்றி கூறி முடிக்கின்றேன். வாழ்க தமிழ், ஓங்கட்டும் பாரதியார் புகழ். நன்றி, வணக்கம். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி, கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி, கோமகன் நானடி தாமதம் ஏனடி சொர்க்கத்தை தேடிவாடி. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. வணக்கம் யம தர்மராஜா. வணக்கம். எங்க சென்றீரோ? மானுடன் கணக்கை முடிக்க ஏத்தனை தாமதமா? கணக்கை முடிக்க அல்ல ராஜா. பிறகு முடித்த கணக்கை மீண்டும் தொடர. என்ன சொல்கிறீர்? முடித்த கணக்கை மீண்டும் தொடர்வதா? என்ன உளறுகிறாய் சித்திரகுப்தா? நான் உளரவில்லை ராஜா. இறந்த கணக்கை தொடர கோரி பூமியில் மக்கள் படையென புறப்பட்டிருக்கின்றனர். நீ சொல்வது எனக்கு எதுவும் புரியவில்லையே, தெளிவாக சொல். ஏற்கனவே பல்லாண்டுகளுக்கு முன் நான் முடித்த ஒரு கணக்கை மீண்டும் தொடர வாய்ப்பிருக்கிறதா ராஜா? முடித்த கணக்கை மீண்டும் தொடர்வதற்கு என் நகராதியில இடமில்லை. என் வேலைக்கு வெட்டு வைக்கிறாயா நீ? ஐயோ ஐயோ, இல்லை ராஜா. எனது பாச கயிற்றில் அகப்பட்டவன் அரசனே ஆனாலும் அவன் கணக்கை முடிப்பதுதான் என் பணி. அது தெரிந்தும் உங்கள் பணி
தெரியாமல் இல்லை ராஜா. இதுவரை முடியும் கணக்கை மட்டுமே உங்களுக்கு நிறைவுபடுத்தி வந்த எனக்கு இப்பொழுது முடித்த கணக்கை தொடர வேண்டி பூலோகத்தில் முதியவர் இளையவர் என படைப்படையென கோரிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன. இதுவரை எந்த மானுடனுக்காகவும் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்ததில்லை. என் சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு கோரிக்கையா? சரி, அந்த பெயருக்கும் புகழுக்கும் ஆன மானுடன் யார் என்று நான் அறியலாமா? ஒரு நிமிடம் ராஜா, என் புத்தகத்தை புரட்டி உறுதி செய்து கொள்கிறேன். ராஜா, அம்மாருடனின் இயற்பெயர் சுப்பிரமணியம். எட்டயபுரத்தில் 1882 டிசம்பர் 11 பிறந்திருக்கின்றான். அவன் பிறந்த கணக்கை பிரம்மனிடம் போய் சொல்ல. அவன் இறந்த கணக்கை மட்டும் என்னிடம் சொல்ல. சொல்கிறேன் ராஜா. அம்மாருடன் இறந்தது 1921 செப்டம்பர் 11. மிக இளவையிலேயே எனது பாச கயிற்றுக்கு இரையாக இருக்கின்றானே. ஆமாம் ராஜா, 39 ஆண்டுகள் மட்டுமே அவன் பூமியில் வாழ்ந்திருக்கின்றான். அதற்கு மேலும் வாழ்ந்திருப்பான். நீங்கள் தான் விட்டு வைக்கவில்லையே. என்ன நக்கல். சரி, பூமியில் மக்கள் அவனை ஏன் புகழ்கின்றனர்? அதுவா? அதுவேதான். அவன் பெரிய கவிஞன், உரைநடை முன்னோடி, விடுதலை போராட்ட வீரர், பத்திரிகையாளர். போதும் போதும், விட்டா சொல்லிக் கொண்டே இருப்பீர்களே. அந்த அளவிற்கு அவன் தமிழ் மொழிக்காக செய்திருக்கின்றானே. அவன் இறந்து இன்றோடு 142 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் பூமியில் சிறு குழந்தைகள் கூட அவன் எழுதியதை வாசித்து மகிழ்கின்றனர். அப்படியா? கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் உன் பேச்சை நான் நம்ப மாட்டேன். ராஜா, என்னையே சந்தேகப்படுகிறீர்களே? வாருங்கள், பூமியை பாருங்கள். அங்கு பள்ளிக்கூடம் தெரிகிறதா? தெரிகிறது. அங்கு சிறுவர்கள் அவன் எழுதிய புதிய ஆத்திசூடியை எவ்வளவு அழகாக படித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆமாம், அவர்கள் உற்சாகமாக அல்லவா வாசித்துக் கொண்டிருக்கின்றனர். இதோ இதோ இங்கே பாருங்கள். அவன் இறந்து 142 ஆண்டுகள் ஆனாலும் கல்லூரி மாணவர்கள் அவன் கவிதைகளை எழுதி வாசித்துக் கொண்டிருக்கின்றனர். நீ சொல்வதும் உண்மைதான். ஆனாலும் என்ன ராஜா, நீங்கள் நீங்கள் ஜவ்வு போல் இழு இழு என்று இழுக்கிறீர்கள். குழந்தை இளைஞர்களை வைத்து மட்டும் நாம் ஒரு முடிவெடுக்க முடியாதல்லவா? சரி சரி ராஜா, அங்கே பாருங்கள். எங்கே? அங்கே. அங்கு ஒரு பல்லில்லா முதியவர் தெரிகிறாரா? ஆமாம், முதியவர் தெரிகிறார். ஆனால் பள்ளி இல்லையா என்பதுதான் தெரியவில்லை. முக்கியமான நேரத்தில் தான் நீங்கள் குசும்பு செய்வீர்கள் ராஜா. சரி, சொல்லும். பாருங்கள், பாரதியின் பிறந்த நாளுக்காக அவன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி கொண்டிருக்கின்றனர். தெரிகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? குழந்தை முதல் முதியோர் வரை பாரதியின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றனர் பூலோகத்தில். அதற்கு தாங்கள் ஏன் பாரதிக்கு மீண்டும் ஒரு முறை பூமியில் வாழ்ந்திட வாய்ப்பு வழங்கக்கூடாது? என்ன சொல்கிறாய் சித்திரகுப்தா? இறந்தவள் மீண்டும் உயிர் பெறுவதா? முடியாது, ஒரு காலம் முடியாது. முதலில் உன் கணக்கு வேண்டுமானால் விடுங்கள். விடுங்கள். தாங்கள் இப்பொழுது கோபமாக இருக்கீங்கள் ராஜா. முதலில் அமருங்கள். உங்களை இதமாக்க ஒன்றே ஒன்றுதான் உண்டு. ஏங்கே நடனமானிகள்? ராஜா, நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். நான் வருகிறேன். என் முடிவை கூறுகிறேன். அவனுக்கு மீண்டும் கணக்கை எழுது. ராஜா, நிஜமாகவா? சத்தியமாகவா?
வெற்றி 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 வெற்றி. பாரதி பாரதி எங்கே போனான்? சுப்பிரமணி என்று கூப்பிட்டால் தான் வருவானோ? சுப்பிரமணி சுப்பிரமணி அங்கே இருக்கின்றான். பாரதி பாரதி உனக்கு விமோசனம் கிடைத்து விட்டதையா? ஹலோ ஹலோ. விமோசனமா? என்ன சொல்கிறீர்? எதுவும் புரியவில்லையே. உனது ஆயுள் கணக்கை தொடர யமதர்மராஜா அனுமதி கொடுத்து விட்டார். நீ மீண்டும் பூலோகத்தில் செல்லவிருக்கின்றாய். அப்படியா? நம்ப முடியவில்லை. நீர் நம்பித்தான் ஆக வேண்டும் பாரதி. அப்படியா வரா? இறந்தவன் மீண்டும் பூலோகத்திற்கு எப்படி செல்ல முடியும்? சொல்ல போகிறானே, கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொண்டு கொடுக்குமா? இப்போ கூரை பெஞ்சிடுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, உன் இறப்பை இன்று வரை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ இறந்து இன்றோடு 142 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனாலும் உன் புகழ் தலைமுறை தாண்டி இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியா? ஆமாம் ஆமாம், அப்படியே தான். சிறு குழந்தைகள் கூட நீ எழுதிய பாடல்களை பாடி மகிழ்கின்றன. அது மட்டுமல்ல, உன் பிறந்த நாளில் மக்கள் உன்னை கொண்டாடி மகிழ்கின்றனர். நீ மீண்டும் பிறந்து வர வேண்டும் என பிரார்த்தனை எல்லாம் செய்கின்றனர். சித்திரகுப்தரே, நீங்கள் கூறியதை கேட்டு நான் நெகிழ்ந்து நிற்கின்றேன். 100 ஆண்டுகள் கழித்தும் கூட எம் மக்கள் என்னை நேசிக்கின்றனரா? அப்படியென்றால் இன்னும் எம் மொழிக்காக நான் ஆற்ற வேண்டியது நிறையவே உள்ளன. ஆமாம் பாரதி, யமதர்மராஜா மனம் மாறுவதற்குள் நீ உடனே பூலோகம் புறப்படு. உனது தமிழ் மொழிக்கான சேவையை தொடரு. வா பாரதி, வா. தொப்பி போட்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்லிட்டு அவங்க அப்பா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு முறுக்கல், என்ன கம்பீரம். பாரதி பாரதிதான். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும், சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும், உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி. காஜாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் சங்கரி சரவணன், லாவண்யா கலையரசன், சர்வேஷ் வேணு ஆகிய மூவருக்கும் நம்முடைய மிகப்பெரியதொரு பாராட்டுகள். அதே வேளையில் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக தயாரித்திருக்கின்றார்கள் இந்த நாடகத்தை. ஆசிரியை நிர்மலாதேவி பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து ஒரு பாடல்
அபிஷேக பிரியன் வழங்குகின்றார் எனக்கு வரம் வேண்டும் எனும் எனக்கு வேண்டும் வரம் எனும் பாடல். அபிஷேக பிரியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது மௌன நிலை நினைக்கும் பொழுது மௌன நிலை வந்திடல் நீ செய்ய வேண்டும். கடக்கும் செல்வம் 100 வயது கடக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே கடவாயே இவையும் தரணி கடவாயே இவையும் தரணி கடவாயே. இளைஞர்கள் மாணவர்கள் இவ்வளவு திறமையான படைப்பினை வழங்குகின்றார் என்று பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அபிஷேக பிரியனுக்கு நம்முடைய நன்றி. அடுத்து கம்போங் பண்டாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் இப்பொழுது கவிதை மற்றும் கதம்ப நடனத்தை வழங்கவிருக்கின்றார்கள். யாழினி, ஸ்ரீ உமாதேவி, வர்ணிகா, யோஷனா, ஹரிணி, ஹெய்டின், தர்வின், ஜிபோரா, திவ்யாஸ்ரீ, சுபாஸ்ரீ, கேசவன். ஆசிரியர் தபீதா அவருடைய கண்காணிப்பில் இந்த மாணவர்களுடைய படைப்பு இது உங்களுக்காக. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். May there be strength in our minds and may there be serenity in our word. நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். May the dreams we cherish, may our thoughts be unkind, and may things we get near come to our hand. கனவு மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். May the dreams we cherish still another the day, and may they soon with us come to stay. தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். May the wealth and bliss be in plenty, and may there be on this globe lasting glory. கண் திறந்திட வேண்டும், காரியத்தை உறுதி வேண்டும். May our eyes be open to yonder, and may the focus stay on task despite any hinder. பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். May there be freedom for every woman, and may the mighty God lend his protection. மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். May with bounty the earth be abound, may the heaven manifest here in our lands.
May the eternal truth prevail for all times to come. Om, Om, Om. வானத்தில் சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆகா பூத்தது மங்கள திருவிழா. வானத்தில் சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆகா பூத்தது மங்கள திருவிழா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே விடியலுக்கு பாதையிடும் வலிமை பெறு விடுதலைக்கு தீர்வலைக்கும் விலைகள் கொடு தலைமுறைக்கு தலை நிமிர்ந்து வாழ்வு கொடு தமிழன் என்றால் விழிப்புயரும் பொருளை கொடு அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே எட்டு திக்கும் எழுந்து நட விடியும் திசை விரைந்து செல் இருளின் திரை துணிந்து கிழி ரோகத்தாலை அறுத்து எறி ரோத குணம் கொன்று விடு கொடுப்பகையை வென்று விடு வென்று விடு கரிவேங்கை சேனை நாங்கள் ஒருபோதும் வீழ மாட்டோம் வீழ்ந்துதான் போனாலும் விதையாகி முளை கொள்வோம் பிடிகாலை வரும் நாளை பகை வெல்வோம் பிடிகாலை வரும் நாளை பகை வெல்வோம் பகை வெல்வோம் பகை
சாத்தானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை தாரை நீதி கூற என்ற காலமும் போச்சு. சாத்தானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை தாரை நீதி கூற என்ற காலமும் போச்சு. விஜய பாரி பணிகின்ற காலமும் போச்சு. விஜய பாரி பணிகின்ற காலமும் போச்சு. நம்ம ஏதோடு கேவல் செய்யும் காலமும் போச்சு. ஏதோருக்கு ஏவல் செய்யும் காலமும் போச்சு. அழுவோமே அழுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியிலும் கலையிலும் சிறப்பு மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இன்றைய பாரதி விழாவில் சில சிறப்பு வருகையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை பெயரை அறிவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் அமெரிக்க யோகா பல்கலைக்கழகத்தின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் மு. தர்மலிங்கம் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மலேசியாவில் தற்போது 24 பேர் இந்த பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதியார் பற்றிய ஆய்வினை மேற்கொள்ளலாம் முனைவர் பட்டத்துக்கு என்று நம்மளுடைய பேராசிரியர் இப்பொழுது அழைப்பு விடுக்கின்றார். ஆர்வமுள்ளவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் குறித்த முனைவர் பட்டத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்ராஜ் கோட்டை நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ யோகவேல் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்கின்றோம். அடுத்து சிறார் பாதுகாப்பு மையங்களின் உரிமையாளர் சமூக சேவையாளர் திரு முத்தையா நம்மோடு இணைந்திருக்கின்றார். எழுத்தாளர் சீராகி அவர்களும் வந்திருக்கின்றார். ஆக நிறைய சிறப்பு வருகையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழகம் மாணவர்கள் படைக்கும் கவிதை நிற்பதுவே நடப்பதுவே, இதோ மலாயா பல்கலைக்கழக மாணவர்களின் படைப்பு இடம்பெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆகாஷ் ரவீந்திரன். நான் விகாஷினி சந்திரன். நாங்கள் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை மாணவர்கள். இன்று நாங்கள் பாரதியாரின் கவிதை ஒன்றனை படைக்கவிருக்கின்றோம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் வெறும் சொப்பனர் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருளில்லையோ, வானகமே இளநிலவே மரச்சிறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பொய்தானோ, போனதெல்லாம் கனவினை போர் புதைந்தெழுந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ. காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ, சோலையிலே மரங்களெல்லாம் தோன்றுவதோர் விதையில் என்றால் சோலை பொய்யாமோ, இதை சொல்லோடு சேர்ப்பாரோ, காண்பவெல்லாம் மறையுமென்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ, வீண்படு பொய்யில்லே நித்தம் விதிர் தொடர்ந்திடுமோ, காண்பதுவே உறுதி கண்டோம் காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது சக்தியாம் இந்த காட்சி நித்தியமாம். ஆகவே மனிதர்களாகிய நாம் இயற்கையை பாதுகாப்பது நமது கடமையாகும். அனைவருக்கும் நன்றி.
காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதே நந்தலாலா. கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலா நின்று கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலா நின்று கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நந்தலாலா நந்தலாலா. நன்றி. அருமையான பாடலை வழங்கி சென்ற அருள்வாணனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மகாகவி பாரதியாரின் 142வது பிறந்தநாள் விழாவில் இந்த ஆண்டு பாரதி மன்றம் 5 சிறப்பு விருதுகளை வழங்குகிறது. அதில் முதலாவதாக டத்தோ சோதிநாதன் அவர்கள், உமா பதிப்பக உரிமையாளர். தமிழ் பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச காலை உணவு, இரவல் பாட நூல்கள் வழங்குவதற்கு விடாமல் தொடர் போராட்டம் நடத்தியவர் இவர். மலேசிய தமிழர்களுக்கு களஞ்சியம், தமிழ், மலாய், ஆங்கில அகராதி போன்ற பொக்கிஷங்களை அளித்தவர். மிகச்சிறந்த தமிழ் அறிஞர். அவரை இந்த பாரதி விழாவில் நாம் அவரை சிறப்பு செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரின் சிறப்பை ஏற்றுக்கொள்வதற்காக, அவர் வர முடியாத சூழலில் அந்த சிறப்பினை ஏற்றுக்கொள்வதற்காக பாரதி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு பார்த்தசாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டத்தோ சோதிநாதன் இந்த நாட்டில் தமிழின் உச்சத்தை தொட்ட தலைமை ஆசிரியர், ஒரு தமிழ் விரிவுரையாளர், தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளர் போன்ற சமூகத்தின் உயர்ந்த பதவிகளை அடைந்தவர் டத்தோ சோதிநாதன் அவர்கள். நாட்டின் சிறந்த தமிழ் சார்ந்தோராக சாட்சி பகரும் டத்தோ சோதிநாதன் ஐயா அவர்கள் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் தமிழ் பள்ளி அமைப்பாளராக இருந்த காலத்தில் தமிழாசிரியர்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி இருக்கின்றார். தொடக்கத்தில் மலாய் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இருந்த சத்துணவு திட்டத்தை தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் அடையாளம் காட்டிய பெருமை டத்தோ அவர்களையே சாரும். ஆங்கில பள்ளி ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும் அதே ஊதியம் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என போர்க்கொடி தூக்கி வெற்றி கண்ட கூடுதல் பெருமையும் அன்னாருக்கு உண்டு. தமிழ் வளர்க்கும் எண்ணத்தில் பெரியவர்களுக்கான மயில், சிறுவர்களுக்கான சுற்றி மயில் ஆகிய 2 மாத இதழ்களின் ஆசிரியராகவும் தமிழ் நூல்களை பதிப்பிக்கும் பதிப்பாசிரியராகவும் பரிணமிக்கின்றார் இவர். தமிழ் மொழியில் ஏற்படும் ஐயங்களை தீர்த்து வைக்கும் தமிழ் ஆசானாக இருந்து தமிழ் தொண்டாற்றி வருகின்றார் டத்தோ சோதிநாதன் ஐயா அவர்கள். டத்தோ சோதிநாதன் டத்தின் மணிமேகலை இணையருக்கு 3 பிள்ளைகள். மூவரும் முத்தான பிள்ளைகளாக வளர்ந்து பெற்றோருக்கு துணையாக நிற்கின்றனர். டத்தோ சோதிநாதன் அவர்களுக்கு பாரதி கண்ட தமிழ்மொழி காவலர்
விருது வழங்குவதில் மலேசிய பாரதி தமிழ் மன்றம் பெருமை கொள்கின்றது. மலேசிய பாரதி மன்றத்தின் தலைவர் திரு தியாகராஜன் அவர்கள் இப்பொழுது நிகரகளியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பார்த்தசாரதி அவர்களிடம் டத்தோ சோதி அவர்களுடைய விருதினை வழங்கவிருக்கின்றார். நம்முடைய சரா அவர்களை வரவேற்பதற்காக தியாகராஜன் அவர்கள் சென்றிருக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவருக்கு சார்பாக நம்முடைய பாரதி மன்றத்துடைய பொருளாளர் திரு சிறிநாதன் அவர்கள். ஸ்ரீ மகாகவி பாரதியாருடைய 142வது பிறந்தநாள் விழா. மாணவர்களுடைய படைப்புகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மாணவர்களுடைய படைப்புகள் எப்படி இருக்கின்றன? ஒரு பெரிய கைத்தட்டல். நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏன்னா இவ்வளோ பேர் நமக்கு செய்திருக்கின்றார்கள், சிரத்தை எடுத்திருக்கின்றார்கள், தூரத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள், பல பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் நேற்று ஒத்திகைக்கும் காலையில் இருந்து மாலை வரை இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு ஈடுபாட்டோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சரி, அடுத்து நாம் பாடலுக்கு செல்லவிருக்கின்றோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே. கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லு கடங்காவே பராசக்தி சுரத்தனங்கெல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்று துதிப்போம். சொல்லு கடங்காவே பராசக்தி சுரத்தனங்கெல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்று துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே. வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சுருதியை தனிகிருந்துரைப்பால் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்று புண்ணியமை திடுவோம். தாமரை பூவினிலே சுருதியை தனிகிருந்துரைப்பால் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்று புண்ணியமை திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தலை மேலே நடந்தையும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழ வாயினிலே குழலிசை வண்ணம் புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே நடந்தையும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழ வாயினிலே குழலிசை வண்ணம் புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.
சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக டத்தோ வைத்தியலிங்கம் அவர்கள் மிக மிக முக்கியமானவர் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். பலருக்கு முன்னோடியாக வழங்கி இருக்கின்றார். டத்தோ வைத்தியலிங்கம் சர்வ சமய மன்றத்தில் உறுப்பியம் பெற்று சிறந்த சேவைகளை வழங்கியவர். சர்வ சமய மன்றத்தின் தலைவராக 3 தவணைகள் பொறுப்பேற்றவர். தேசிய ஒற்றுமை குழுவில் அங்கத்துவம் 5 அமைச்சர்கள் கீழ் சேவை வழங்கியவர். பல்வேறு சமயத்தினரிடையே ஒற்றுமையை மேலோங்க செய்ய தேசிய ஒற்றுமை துறையில் சேவையாற்றிய பெருமை அன்னாருக்குரியது. ஒரு பெரிய கைத்தட்டலை நாம் கொடுத்து விடுவோம். ஐயா அவர்களை காணொளி பார்த்த பிறகு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டத்தோ வைத்திலிங்கம் இலங்கையில் யாழ்ப்பாண கிழக்கு வட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு விவசாய பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் டத்தோ வைத்திலிங்கம் அவர்கள். சிங்கப்பூர் முதல் பிரதமர் லீ குவான் யூ அவர்கள் பயின்ற ஆரம்ப பள்ளியான தெலுக்குராவ் ஆங்கில பள்ளியில்தான் டத்தோ அவர்களும் பயின்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 வயதில் பசார் சாலை ஆங்கில ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கிய இவர் சிறிது காலம் ஸ்லாங்கூர் தமிழ் பள்ளியில் ஒருங்கிணைப்பாளராகவும் ஸ்லாங்கூர் கல்வி இலாகாவில் விளையாட்டு பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அதன் பின் ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாகாவின் புறப்பாடத்திட்ட துணை தலைமை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் டத்தோ வைத்திலிங்கம் அவர்கள். 1962ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 50 ஆண்டு காலம் இந்நாட்டின் விளையாட்டுத்துறை வளர்ச்சியில் டத்தோ வைத்திலிங்கம் அவர்களின் பங்களிப்பு பல்வேறு நிலைகளில் பரிணமித்திருக்கின்றது. இந்து இளைஞர் இயக்கத்தின் தலைவராக இருந்தபோது சமயச்சார்புடைய நிகழ்ச்சிகளை நடத்தியதோடு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்த பெருமை டத்தோ அவர்களையே சாரும். மலேசிய இந்து சங்கத்திற்கு தலைவராக இருந்தபோது சங்கத்திற்கு ஒரு தனி கட்டிடமும் சிறப்பான நிர்வாக முறையும் தேசிய மற்றும் அனைத்துலக அங்கீகாரமும் பெற்றுத்தந்த பெருமை இவரையே சாரும். இந்து வித்யாலயா பாலர் பள்ளி, சமய கல்வி, சமய நிகழ்ச்சிகள், ஆத்மா அறவாரியம் போன்ற அமைப்புகள் தொடங்குவதற்கு அளப்பரிய பங்காற்றியிருக்கின்றார் டத்தோ வைத்திலிங்கம் அவர்கள். அரசாங்க சமய செயற்குழு உறுப்பினராக நியமனம் பெற்ற டத்தோ வைத்திலிங்கம் அவர்களுக்கு பாரதி கண்ட சர்வ சமய காவலர் விருது வழங்குவதில் மலேசிய பாரதி தமிழ் மன்றம் பெருமை கொள்கின்றது. டத்தோ வைத்திலிங்கம் இலங்கையில் யாழ்ப்பாண கிழக்கு வட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு விவசாய பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் டத்தோ வைத்திலிங்கம் அவர்கள். சிங்கப்பூர் முதல் பிரதமர் லீ குவான் யூ அவர்கள் பயின்ற ஆரம்ப பள்ளியான தெலுக்குராவ் ஆங்கில பள்ளியில்தான் டத்தோ அவர்களும் பயின்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 வயதில் பசார் சாலை ஆங்கில ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கிய இவர் சிறிது காலம் ஸ்லாங்கூர் தமிழ் பள்ளியில் ஒருங்கிணைப்பாளராகவும் ஸ்லாங்கூர் கல்வி இலாகாவில் விளையாட்டு பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அதன் பின் ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாகாவின் புறப்பாடத்திட்ட துணை தலைமை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் டத்தோ வைத்திலிங்கம் அவர்கள். 1962ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 50 ஆண்டு காலம் இந்நாட்டின் விளையாட்டுத்துறை வளர்ச்சியில் டத்தோ வைத்திலிங்கம் அவர்களின் பங்களிப்பு பல்வேறு நிலைகளில் பரிணமித்திருக்கின்றது. இந்து இளைஞர் இயக்கத்தின் தலைவராக இருந்தபோது சமயச்சார்புடைய நிகழ்ச்சிகளை நடத்தியதோடு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்த பெருமை டத்தோ அவர்களையே சாரும். மலேசிய இந்து சங்கத்திற்கு தலைவராக இருந்தபோது சங்கத்திற்கு ஒரு தனி கட்டிடமும் சிறப்பான நிர்வாக முறையும் தேசிய மற்றும் அனைத்துலக அங்கீகாரமும் பெற்றுத்தந்த பெருமை இவரையே சாரும். இந்து வித்யாலயா பாலர் பள்ளி, சமய கல்வி, சமய நிகழ்ச்சிகள்,
ஆத்மா அறவாரியம் போன்ற அமைப்புகள் தொடங்குவதற்கு அளப்பரிய பங்காற்றியிருக்கின்றார் டத்தோ வைத்திலிங்கம் அவர்கள். அரசாங்க சமய செயற்குழு உறுப்பினராக நியமனம் பெற்ற டத்தோ வைத்திலிங்கம் அவர்களுக்கு பாரதி கண்ட சர்வ சமய காவலர் விருது வழங்குவதில் மலேசிய பாரதி தமிழ் மன்றம் பெருமை கொள்கின்றது. மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்து விடுவோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமைய அவருடைய சிறப்பு வருகை எங்களை உள்ள களிப்பில் ஆழ்த்துகின்றது. டத்தோ வைத்திலிங்கம் அவர்களுக்கும் சிறப்பு பெருமர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக காலையிலிருந்து பல மாணவர்களுடைய படைப்புகளை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மாணவர்களுடைய கோலாட்டம் இடம்பெறவிருக்கின்றது. மிஷாலினி சுந்தரமூர்த்தி, மிஷாந்தினி, தனேஸ்வரி, ஸ்ரீ வஜ்ரா, ரியாங்கா, கிரிஷா, தன்யா சக்தி, பிரவீனா, லக்ஷ்மி ஸ்ரீ, சிவானி ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்களுடைய பலத்த கரவோசையோடு. மனிதநேயம் தானே நம்ம மண்ணில் வளர வேணும், மனிதநேயம் தானாய் மக்கள் மனசில் மலர வேணும். மனிதநேயம் தானே நம்ம மண்ணில் வளர வேணும், மனிதநேயம் தானாகவே மக்கள் மனசில் மலர வேணும். உன்னோடும் என்னோடும் எந்நாடும் கலந்து மண்ணோடும் விண்ணோடும் சான்றாக எழுந்து, மனிதநேயம் தானே நம்ம மண்ணில் வளர வேணும், மனிதநேயம் தானாகவே மக்கள் மனசில் மலர வேணும்.
துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மாணவர்கள் கோலாட்டம் வழங்கி சென்றார்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மேலும் சில சிறப்பு வருகையால் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுடைய அரசியல் செயலாளர் ஆர்டி ராஜசேகரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அவரை தொடர்ந்து மலேசிய தமிழ் பள்ளிகளின் மேனாள் முகாமை அமைப்பாளர் திரு பாஸ்கரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து முன்னாள் அமைப்பாளர் தமிழ் பள்ளி அமைப்பாளர் திரு மாரிமுத்து அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய சிறப்பு வருகையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். தொடர்ந்து இடம்பெறுவது PJS தமிழ் பள்ளி வழங்கும் பாரதி பற்றிய உரை சிறப்பு அங்கம். இதோ. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என் பெயர் ஹஷ்மிதா நாகேந்திரன். நான் PJS 1 தமிழ் பள்ளியில் வழங்குகிறேன். இன்றைய தலைப்பு, நான் இன்று ஒரு மாமனிதரை பற்றி பேசப் போகிறேன். ஆம், அவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்தியாவின் விடுதலை கனவுக்கு முன்னோடியாக திகழ்ந்த வீர புயலான அவர் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் விடுதலை கவிஞராக மக்களிடம் உணர்ச்சி பரவலாக கலந்தவர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் திகதி தமிழ்நாட்டின் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரது தந்தை சின்னசாமி ஐயர் ஒரு கைத்தறி வியாபாரியாகவும் மன்னர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் தொடர்புடையவராகவும் இருந்தார். மகன் அறிவில் வளர வேண்டும் என அவரது தந்தை விரும்பினார். பாரதியாரின் தாய் லட்சுமி அம்மாள் மிகவும் பக்தியும் நேர்மையுடன் நிறைந்த பெண். இவர்களின் அரவணைப்பில் பாரதியார் வளர்ந்து வந்தார். சிறு வயதிலிருந்தே அறிவாளியாக விளங்கிய பாரதியார் தனது 11வது வயதில் பாரதி எனும் பட்டத்தை பெற்றார். இப்பெயர் பின்னர் அவரது வாழ்நாள் முழுவதும் அவரின் எழுத்துக்களுக்கு அடையாளமாக மாறியது. வயதுக்கு மிஞ்சிய சிந்தனை கொண்ட பாரதியார் யாவரிடமும் அன்பாக பழகினார். பிள்ளை பருவத்தில் எட்டயபுரம் அரசரின் கவிதை போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதால் அவர் பாரதி என அழைக்கப்பட்டார். அப்போதிலிருந்து அவருடைய கவித்துவமும் சிந்தனைகளும் விரிவடைவதற்கும் சமூகத்தின் குறைகளை கண்டிக்கவும் மக்களுக்கு கல்வியையும் உணர்வையும் அளிக்கவும் வழிவகுத்தன. பாரதியாரின் எழுத்துக்களில் விடுதலை எனும் உணர்வு மிக தெளிவாக தெரிகிறது. இந்தியாவின் விடுதலைக்காக அவர் விழைந்தார். அதை செயல்படுத்தும் முயற்சியில் சுதேசவுடை உடன் போராடுதல் போன்றவற்றில் ஈடுபட்டார். அவரின் பிரபலமான வரிகள், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சியிலே வானடியும் அச்சமில்லை தேசமென்றில். இந்த வரிகள் பயமின்றிய துணிச்சலையும் வெற்றியையும் உணர்த்துகிறது. இந்த வரிகள் நம் வாழ்வில் தோல்வி மற்றும் இடையூறுகளை கடந்து வெற்றி பெறும் உற்சாகத்தை ஊட்டுகின்றன. அவரது எழுத்துக்களில் மற்றும் பாடல்களில் அனைத்தும் இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றிய ஆர்வத்தை காட்டின. இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அவர் விழைந்தார். அன்றைய சமூகத்தில் பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டனர். அவர்களுக்கு கல்வி கிடைக்காத நிலை இருந்தது. ஆனால் பாரதியார் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளராக பெண்கள் கல்வியில் முன்னேற வேண்டும், தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என வலியுறுத்தினார். அவர் எழுதிய புதுமை பெண்ணின் பாடல் எனும் கவிதையில் பெண்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும் என கூறினார். நமக்கென்று வானம் உண்டு, நமக்கென்று பூமி உண்டு, நமக்கென்று வாழ்வும் உண்டு, நமக்கென்று சுவாசம் உண்டு. இந்த வரிகளில் பெண்கள் உரிமைகளை உணர்ந்து தன்னம்பிக்கையுடன் ஒரு சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என பாரதியாரின் கனவு படம் பிடிக்கிறது. பாரதியார் வாரணாசியில் கல்வி பயின்றது அவரது சிந்தனைக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் அங்கு வேதங்களையும் சனாதன தர்மத்தின் ஆழமான தத்துவங்களையும் கற்றுக்கொண்டார். இது அவரது எழுத்துக்களிலும் பாடல்களையும் பிரதிபலித்தது. பின்னர் அவர் பன்னாட்டு சமாதானம், சமத்துவம் போன்ற வரிகளில் பலரையும் பாதிப்பு ஏற்படுத்தியது. இல்லத்தை நிரம்பிய கடன், அவரின் உடல்நிலை, அவரின் மன அழுத்தம் போன்ற சிக்கல்களுக்கு மத்தியில் அவர் எழுத்துக்களை விடாமல் தொடர்ந்தார். தன் மக்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு வேதனை அடைந்தார். அவரது வாழ்வு என்பது எல்லோருக்கும் ஒரு பாடமாகும். பாரதியார் உணர்த்தியவை
இன்று நமக்கு ஒரு சில அடிப்படையான நோக்கங்களை வலியுறுத்துகின்றன. வாழ்க்கையில் எதையும் பயமின்றி எதிர்கொள்ள வேண்டும். நமது தாய்மொழியை சுமந்து செலுத்தும் பண்பையும் அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இன்றைய காலத்தில் நாம் பாரதியாரின் பாடல்களை உணர்ந்து அன்பும் மக்களையும் கொண்ட சமுதாயமாக அமைவோம். நான் அறிவேன், நீ அறிவாய், நாம் அறிவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம். இந்த வரிகளில் அவர் கற்பனைகளுக்கும் நமது கற்பனைகளுக்கும் ஒளியூட்டும் என நம்பிக்கையுடன் உரைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். PJS மாணவி அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து மேலும் ஒரு சிறப்பு பிரமுகரை நாம் சிறப்பிக்கவிருக்கின்றோம். திரு சிதம்பரம் அவர்கள். அவரை பற்றி ஒரு சில வரிகள் அதற்கு பிறகு காணொளியாக நீங்கள் பார்க்கலாம். திரு ரே சிதம்பரம் அவர்கள் ஜொஹோர் தமிழ் பள்ளிகளின் மேனாள் அமைப்பாளர். இவர் தம் 8 வாரிசுகளை தமிழ் பள்ளிகளில் தொடக்க கல்வியை அளித்து பட்ட படிப்பு மட்டுமின்றி அனைவரையும் பல துறைகளில் நிபுணத்துவராக உருவாக்கியிருக்கின்றார். ஜொஹோர் சாஆ பகுதியில் 8 தோட்ட தமிழ் பள்ளிகளில் இணைந்து சாஆ கூட்டு தமிழ் பள்ளியாக உருவாக்கியவர் என்ற பெருமையை அவர் கொள்கின்றார். இதோ அவருக்கான காணொளி. அவருக்கு பிறகு சிறப்பு செய்ய டாக்டர் கன்னியப்பன் அவர்களையும் அழைக்கின்றோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். காணொளியை பார்க்கலாம். திரு ரே சிதம்பரம் 1941ஆம் ஆண்டு தஞ்சோங் சிப்பாட் பெக்ஃபோர்ட் தோட்டத்தில் பிறந்தவரான திரு நந்தன் என்ற ரே சிதம்பரம் அவர்கள் ஒரு தீவிர தமிழ் பற்றாளர். 1958ஆம் ஆண்டில் பத்து அன்னம் பாலாங் தோட்ட தமிழ் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக நியமனம் பெற்ற இவர் 1961ஆம் ஆண்டில் கூலாய் ஆயில் ஃபார்ம் தோட்ட தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். 1966ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் மலேசியா சிங்கப்பூர் வருகை மேற்கொண்டிருந்த போது கூலாய் திமுக கிளையின் செயலாளராகவும் அண்ணா வரவேற்பு குழுவின் செயலாளராகவும் பணியாற்றியது பாக்கியம் என கருதுகின்றார் திரு சிதம்பரம் அவர்கள். 1970ஆம் ஆண்டில் சுமார் 25 ஆசிரியர்கள் 300 மாணவர்களை கொண்ட ஜோகூர் லாபிஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியது சவால் நிறைந்த கடமை என நினைவு கூறுகின்றார் இவர். 9 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் பணிக்கு பிறகு 1978ஆம் ஆண்டு குலுவாங் மாவட்ட கல்வி இலாகாவிற்கு துணை அமைப்பாளராக நியமனம் பெற்ற சிதம்பரம் அவர்கள் 1990ஆம் ஆண்டில் ஜோகூர் மாநில தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளராக மீண்டும் பதவி உயர்வு பெற்றார் என்பதும் வரலாறுதான். சாஹா திருமுருகன் கட்டடக்குழு செயலாளர், குலுவாங் ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஆலயத்தின் தலைவர், ஜோகூர் மாநிலத்தின் தமிழாசிரியர்கள் சங்கத்தின் செயலாளர் என இவரது தமிழ்ச்சேவையின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அந்த வகையில் திரு ரே சிதம்பரத்துக்கு பாரதி கண்ட தமிழ் கல்வி காவலர் விருது வழங்குவதில் மலேசிய பாரதி தமிழ் மன்றம் பெருமை கொள்கின்றது. பிரமுகர்களுக்கு நம்முடைய நன்றி.
அடுத்து கின்றாரா நடனப்பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பரதம், அதோடு மயிலாட்டம், கவிநாயா, தன்யா, தஷிதா, கெத்வினா, இலக்கியா அப்படின்ற ஒரு தமிழ் பெயர், தமிழோவியான்ற இன்னொரு தமிழ் பெயர், அதற்கு பிறகு வைஷ்ணவி. அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திக்குகள் எட்டும் சிதறி தக்கதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதீம். திக்குகள் எட்டும் சிதறி தக்கதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதிம் தரிக்கிட்டதீம். திக்குகள் எட்டும் சிதறி 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 பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தான். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தான். பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 அண்டம் சாயுது 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 அண்டம் சாயுது 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 அண்டம் சாயுது 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 அண்டம் சாயுது 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 பேய்கொண்டு தக்கையடிக்குது காற்று. அண்டம் சாயுது 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 பேய்கொண்டு தக்கையடிக்குது காற்று. தக்க தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். தக்க தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தாம். வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. கொட்டி இடிக்குது மேகம் விண்ணை கூட இது காற்று. கொட்டி இடிக்குது மேகம் விண்ணை கூட இது காற்று. சச்சட சச்சட டட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம். 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 எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா. எட்டு திசையும் இடிய மழை எங்கனும் வந்ததடா. எட்டு திசையும் இடிய மழை எங்கனும் வந்ததடா. எங்கனம் வந்ததடா எங்கனம் வந்ததடா. தம்பி வீரா திக்குகள் எட்டும் தக்கத்தும் தரிக்கிட்டதீம் தரிக்கிட்டதீம் தரிக்கிட்டதீம். திக்குகள் எட்டும் சிதறு தக்கதீம் தரிக்கிட்டதீம் தரிக்கிட்டதீம் தரிக்கிட்டதீம். திக்குகள் எட்டும் சிதறி தக்கதீம் தரிக்கிட்டதீம் தரிக்கிட்டதீம் தரிக்கிட்டதீம். திக்குகள் எட்டும் சிதறி 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 சிதறி
சிதறி சிதறி சிதறி சிதறி சிதறி சிதறி